இன்றைய ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், திவாலாகி போனவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். மக்கள், யாரிடம் வெள்ளிக்காசோ திர்ஹம் பொருட்களோ இல்லையோ அவர்தான் எங்களை பொறுத்தவரை திவாலானவர் என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தாரில் திவாலாகி போனவர் ஒருவராவார். அவர் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜகாத் ஆகியவற்றுடன் வருவார். அதே நேரத்தில் அவர் ஒருவரை திட்டியிருப்பார், ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், ஒருவரது பொருளை முறைகேடாக புசித்திருப்பார், ஒருவரது இரத்தத்தை சிந்தியிருப்பார், ஒருவரை அடித்திருப்பார். ஆகவே அவருடைய நன்மைகளிலிருந்து சில இவருக்கு கொடுக்கப்படும், இன்னும் சில அவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய நன்மைகளில் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன் நன்மைகள் தீர்ந்துவிட்டால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களில் இருந்து சில எடுக்கப்பட்டு இவர் மீது போடப்படும். பிறகு அவர் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவார். அவரே திவாலாகி போனவர் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி